ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க மாநிலம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். கோவிட்-19 பாதிப்பை அடுத்து இந்தியா ரஷ்யா இடையேயான மாநாடு இந்த ஆண்டு நடைபெறாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தந்தை பெரியார், முன்னாள் முதலமைச்சர் எம். ஜி. ராமச்சந்திரன் ஆகியோரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்ஜித் சிங் நிஜாரை தில்லி விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். கடந்த 1921ஆம் ஆண்டு குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்ட இப்பல்கலைக்கழகம் 1951ஆம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகமாக அறிவிக்கப்பட்டது. இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் பொறுப்பு வகிப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை விடுவிக்கிறார். இதன் மூலம் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பங்கேற்க உள்ளார். விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 6,000 ரூபாய் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் நமோ செயலி அல்லது 1-800-11-7800 என்ற எண்ணுக்கு இலவச தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், நியூஸ் ஆன் ஏர் செயலி ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்தி உரைக்கு பிறகு அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பு செய்யப்படும். இது மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பயணிகள் சிலருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆய்வு செய்தார். இங்கிலாந்தில் புதிய வகை நோய் தொற்று பரவலை அடுத்து அங்கிருந்து வந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. அந்நாட்டிலிருந்து வந்த பயணிகள் குறித்த விவரங்களை ஏர் சுவிதா மற்றும் குடியுரிமை அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் மாதிரிகளை ஆய்வகங்களுக்கு அனுப்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. விமான நிலைய சுகாதாரத்துறை மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. அண்மையில் இங்கிலாந்திலிருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கோவா, பஞ்சாப், குஜராத், கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு வந்த பயணிகள் சிலருக்கு கோவிட்-19 உறுதி செய்யப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 18 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுமார் 1127 கிலோமீட்டர் தொலைவிற்கு இத்திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் மாநிலத்தில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் மொத்தம் உள்ள 280 இடங்களில் 278 இடங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி அதிகபட்சமாக 75 இடங்களில் வெற்றி பெற்றது. தேசிய மாநாட்டுக் கட்சி 67 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 27 இடங்களிலும், காங்கிரஸ் 26 இடங்களிலும் வெற்றி பெற்றன. ஜம்மு காஷ்மீர் அப்மி கட்சி 12 இடங்களிலும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாட்டுக் கட்சி 8 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. ஜேகேபிஎம் 3 இடங்களிலும், பிடிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சி தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றன. சுயேட்சைகள் 50 இடங்களிலும் வெற்றி பெற்றன. குப்வாரா மாவட்டம் ட்ரக்முல்லா, பந்திபுரா மாவட்டம் ஹாஜின்யே ஆகிய இடங்களில் வேட்பாளர்களின் தகுதி குறித்த விவகாரம் இருப்பதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்ஜித் சிங் நிஜாரை தில்லி விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். நாட்டில் குற்றச்செயல் சதிகளில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் அங்கிருந்து புதுதில்லி திரும்பிய போது கைது செய்யப்பட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம்,
கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 பாதிப்பை அடுத்து இந்தியா ரஷ்யா இடையேயான மாநாடு இந்த ஆண்டு நடைபெறாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா, இருநாட்டு அரசுகளின் ஒப்புதலுடன் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மாநாடு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக வந்த மற்ற தகவல்கள் தவறானவை என்றும் அவர் தெரிவித்தார். இதே கருத்தை இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் திரு நிக்கோலாய் குடாஷேவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான அடுத்த மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ரஷ்ய தூதர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஆரஞ்சா கோன்சலேஸுடன் காணொலி காட்சி வாயிலாக உரையாடினார். அப்போது கோவிட்-19 நிலவரம் குறித்து இருவரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். எரிசக்தி, பருவநிலை மாற்றம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் இருநாட்டு உறவு குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். வெளியுறவு அமைச்சக செயலாளர் திருமதி ரிவா கங்குலிதாஸ், தென்கொரிய துணை வெளியுறவு அமைச்சர் திரு சாய் சாங் குன் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக உரையாடினர். அப்போது இருதரப்பு ஒத்துழைப்பு, சர்வதேச விவகாரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கோவிட்-19 விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் விவாதித்தனர். ராணுவ தளவாட தொழிற்சாலை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என ஒப்புக்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய தென்கொரிய துணை வெளியுறவு அமைச்சர், இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் மேலும் விலக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் போன்ற சர்வதேச சவால்களை இந்தியா எதிர்கொள்ளும் விதம் குறித்து பாராட்டு தெரிவித்த அவர், தென்கொரியாவும் இதில் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக விருப்பம் தெரிவித்தார். தந்தை பெரியாரின் 47வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 33வது நினைவு தினமும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். இங்கிலாந்தில் பரவும் புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கூறினார். லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு வந்துள்ள அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்களது ரத்த மாதிரிகள் புனேயில் உள்ள தேசிய தொற்று நோயியல் ஆய்வு மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஆன்லைன் வழியாக கடன் தருவதாக ஏமாற்றுவோரிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறை விடுத்துள்ள செய்தியில், கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள சுமார் 60க்கும் மேற்பட்ட கடன் செயலிகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்படவில்லை என்றும், இந்த செயலிகளை பயன்படுத்துவோரின் கைபேசியில் உள்ள அனைத்து தகவல்களையும் சேகரித்து பயன்படுத்துவோரின் தனிமனித உரிமையை மீறும் வகையில் அவை செயல்படுவதாகவும் கூறியுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்கள் தனிப்பட்ட விவரங்கள், ஆதார் மற்றும் வங்கி விவரங்களை பதிவு பெறாத மற்றும் முறைப்படுத்தப்படாத கடன் செயலிகளில் பதிவு செய்ய வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவிட்-19 காரணமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். 50% அளவிற்கே பார்வையாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் கோவிட்-19 தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ்களை பெற்றிருக்க வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை காரணமாக இன்றும் நாளையும் போட்டிகள் நடைபெறாது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க மாநிலம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். கோவிட்-19 பாதிப்பை அடுத்து இந்தியா ரஷ்யா இடையேயான மாநாடு இந்த ஆண்டு நடைபெறாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தந்தை பெரியார், முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்ஜித் சிங் நிஜாரை தில்லி விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.